கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த மே இறுதி பிறகு அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த வருடத்தை 2ஆக பிரிச்சுக்கலாம். இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாழ்க்கை முறையே முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா வருட கிரகங்களே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்தந்த ராசியிலிருந்து வெவ்வேறு ராசிக்கு மாறுறாங்க. இதனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவர் சிம்மத்துக்கு போகிறார். புதன் பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போகிறார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு போகிறாங்க. 12ல் சனி இருக்காரு. மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. குடும்பத்தில் உங்களுடைய சொந்த ராசியான கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான் வந்திருக்கார். இப்படி மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மாறுறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிக்காரங்க போக போகிறீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசியில் தான் இருந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் நிச்சயமாக பண்ணுவார். கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றமே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி பண கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனையை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. சரி 2025 நம்ம வாழ்க்கையில் புதிதாக ஒரு மாற்றம் வரும்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே வரல. சரி இனியாவது நல்லா நடக்க போகுதும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நீங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம்னே கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே அந்த சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது. உங்களுடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி மூலமாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தியாக இருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை
ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் சேரும், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டார். ஆனால் கேது பகவான் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, இதன் மூலமாக நிறைய பிரச்சனையை கண்டிப்பாக அவர் உண்டு பண்ணுவார். வரக்கூடிய நாட்களில் கணவன் மனைவி மட்டும் இந்த பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்து கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாகும். முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் எல்லாமே உங்கள் கைக்கு திரும்ப வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் கைகூடும். தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்கள் உதவி கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகப் போகுது. புதிய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனி இந்த மே மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்க சாமி, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து சனி பயிற்சி மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் உங்கள் வாழ்க்கையில் தேடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். குறிப்பாக அந்த காதலில் நிறைய அடிபட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அந்த காதல் நிலை கண்டிப்பாக திருமண நிலைக்கும் கண்டிப்பாக போகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரும்பி தரப்ப போகிறாங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன்னா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், வேலைக்கு போயிட்டான், கார் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றம் வந்து ஜூன் மாதத்திலிருந்து
வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. போலியான உறவுகள் மூலமாக நிச்சயம் நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஆபத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த போலியான உறவு மட்டும் இவர்களிடம் தவிர்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை வந்து சொந்தக்காரர்களாக இருக்கலாம், இல்லை கூடயே இருக்கக்கூடிய சர்க்கிள் நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போலியான விதத்தில் வந்து ஏதாவது நீங்கள் அழிஞ்சு போகணும், கெட்டது நினைப்பாங்க. அந்த நபர்கள் தெரிய வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில்.